வணக்கம் நண்பா, இது Fourstroke. ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆமாங்க, 5000 கொடுக்குறது 500 அவ்வளோதான் நம்ம பட்ஜெட். இதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல இதை பார்த்து வாங்கணும், ஹெல்மெட்டை பார்த்து வாங்கணும். ஸோ வாங்க போகலாம். நான் ரொம்ப பார்த்தேன் ஹெல்மெட்டெல்லாம் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு யூடியூப் ஃபுல்லாக நல்லா ஆராய்ஞ்சிட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம ஷாப்பில் போய் எடுக்கிறதுல அதோட இது வேறு தானே. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஒரிஜினல் அனுப்புவாங்களோ எப்படி அதுன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம நேராக போய் இதில் எடுத்துக்கிடுவோம், ஷாப்பில் போய் போகலாம். 2-3 பிராண்டு பார்த்து வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு உடனே எடுத்துரும். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஹெல்மெட்டெல்லாம் பயம் என்னென்னா, நம்ம 1000-500 எடுத்தாச்சுன்னா டேஞ்சர். ஆக்சுவலோட தரையில் விழுந்தா பிரேக் ஆயிரும். அப்படி நம்ம இல்லாமல் பார்த்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக எடுப்போம். ஏன்னா நம்ம ஹெல்மெட்டுங்கிறது மாதமாக வருஷம் எடுக்க போகிறதில்லை, நம்ம போகிற வரைக்கும் தான். அதனால் கொஞ்சம் வண்டி வாங்குறது கொடுக்குற காசில் ஒரு 3% 4% நம்ம எக்ஸ்ட்ரா இதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம், ஹெல்மெட் எடுத்துக்கலாம். ஆமாங்க, உண்மையிலேயே அதுதான் நல்லது. ஓகே, ஓகே, இதுதான் கரெக்ட். சரி, ஹெல்மெட் எடுத்துட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் நம்பிக்கையாக போகலாமுங்க. அதாவது நீங்கள் ஒரு 70-80 ஒரு ரெகுலராக போகிறீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்குறது நல்லது. இல்லைன்னா நமக்கு ஆபத்து, நம்ம உயிருக்கும் ஆபத்து. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஆக்சர், அப்புறம் LS2, SMK, இந்த 3 பிராண்டு மெயினாக நான் வச்சுருக்கேன். இந்த 3 பிராண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக எடுக்கணும். பார்ப்போம், இங்கே போய் பார்ப்போம். அப்புறம் ஆக்சர் நம்ம ரெட்மி ஃபோன் மாதிரிங்க, குறைஞ்ச விலையில் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருவாங்க. என்னென்ன டுவல் வைசரு, ஆன்டி ஃபாகிங்கு, ஸ்பாய்லரு, இப்படி எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவாங்க, நம்ம ஷாமி இந்தியாவில் பண்ணுற மாதிரி. ஆனால் கொஞ்சம் பிராண்டடான கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட்டு கூட விட்டும் கொடுக்காங்க. ஐஃபோனெல்லாம் மாதிரி ஹெல்மெட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் என்னன்னா கொஞ்சம் இது கொடுக்காங்க. வேறு எதுவுமே கொடுக்கல, வாரண்டி, பெயின் வாரண்டி அந்த மாதிரி தான் ஏதாச்சும் கொடுப்பாங்க. யாரும் ஒன்றுமே பெருசாக இல்லை. பிராண்டட்னா அப்படிதான் இருக்கும் போல். நான் இந்த 3 பிராண்டு SMK, ஆக்சரு, அப்புறம் பேர் என்ன LS2, இந்த 3 பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற. இப்போ எல்லாருமே ஒரு புதுசாக ஒரு பிராண்டு பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, NHK. ஆமாங்க, NHK ஹெல்மெட் பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்க ஹெல்மெட் மட்டும்தான் கொடுத்தாங்க. பார்த்தேன். இதெல்லாம் நம்ம கடைக்கு போய் உள்ள என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் காட்டிட்டாங்க. ஒரு ரோட்டை பிறகு மட்டும் காட்டல இடம் கேட்டால் அதுவும் காட்டியிருக்காங்க. ஆனால் நான் போகிறத யாரும் காட்டியிருக்க முடியாதுல்ல. ஓகே, நான் போகிற ஓட்டிட்டு போகிறது யாருக்கும் காட்டி, என் வண்டி ஓட்டிட்டு போகிறது யாருக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ நேராக போய் ஹெல்மெட் ஷாப்பில் போய் ஹெல்மெட் எடுக்கிறோம். இதோட அன்பாக்சிங் எல்லாமே பண்ணுறோம். முக்கியமாக அதோட இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு போடுறேன், உங்களுக்கும் எடுத்து காட்டுறேன், பார்த்துக்கோங்க.
ஓகேங்க. இப்போ டக்குன்னு மைண்டில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, என்எஸ்சியாக தான் எடுக்கிறோம். ஏன்னா அது நம்ம மோட்டோ ஜிபி கிட்ட இருக்காரு, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர், இந்தியாவிலேருந்து ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து R&D பண்ணுறதா கேள்விப்பட்டேன் இந்த என்எஸ்கே. நம்ம ஒரு இந்த ஹெல்மெட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இந்த என்எஸ்கே விடாங்கிறது அவர் வந்து இது பண்ணுறாரு, R&D பண்ணி கொடுக்குறாரு. நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு ஓகே எடுத்துடலாமேன்னு பார்க்குறேன். டிசைன் என்ன போட்டா எப்படி இருக்குங்கிறது வேற வியூவில் அழகாக காட்டுறேன். நான் இப்போ எங்கே போகிறேன்னா நேராக பைக் ஸ்டுடியோவுக்கு. இங்கே ஒரு ஸ்டன்ட் டீம் இருக்குது, அவங்களோட ஏதோ பார்ட்னர்ஸில் என்னமோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க பைக் ஸ்டுடியோ. எஸ், ரைட் சைடு கூட இருக்கு. ஐ எம் ரியலி சாரி ப்ரோ. இப்போ நான் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கரெக்டாக ஷாப்புக்கிட்ட போகையில் என்னோட கேமராவில் பேட்டரி தீர்ந்து போச்சு. அதை ரீசார்ஜ் பண்ணலை மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பேட்டரியும் கொண்டு போகல, பக்கத்தில் தானே. இந்த ஃபுட்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக கேமராவில் அன்பாக்சிங் அண்ட் அதோட வியூஸ் தான் பார்க்க போகிறீங்க. சிக்னல்ல ரொம்ப நேரம் ஆகி போச்சு. Okay, let's go. Just ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது. போகிறோம், நிப்பாட்டுறோம், ஹெல்மெட்டை தூக்குறோம். இதாங்க எம்ஜியோட ஷோரூம், எம்ஜி மகா. எம்ஜினா மதன் கௌரி ரேஞ்சுக்கு போயிடாதீங்க. எம்ஜினா வேற கார் ஷோரூம். நீங்கள் மதன் கௌரியை பற்றி போயிடாங்க. ஐயோ,
அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.